ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஸ்டாகிராம் ட்ரிக். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது உங்கள் பேஜில் இருக்க போஸ்ட்டையோ இல்லை வீடியோவோ ரீல்ஸை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸோ ஏதோ போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லை ரீலை டெலீட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இன்னும் ஏதோ ஃபோட்டோஸாக கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். ரீசெண்டாக டெலிட் பண்ணிட்டீங்க, அதை எனக்கு மறுபடியும் வேணும் இன்ஸ்டாகிராம்லேயே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஹோமில் இருப்பீங்க, கடைசியாக இருக்க அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வச்ச ப்ரொஃபைல் பட்டன் அமைத்தி இங்கே வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு மேலே இருக்க 3 பார் செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போனால் நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம ஆக்டிவிட்டி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி டெலீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேடி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி டெலீட்டட், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக டெலீட் பண்ண போஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 days வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ரீசைக்கிள் பின் இருக்குது. நம்ம டெலீட் பண்ண போஸ்டெல்லாம் ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போயிடும். நம்ம மறுபடியும் போய் ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே டெலீட் பண்ணால் தான் அது பெர்மனெண்ட் டெலீட் ஆகும், கரெக்டாக? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெலீட் பண்ண போஸ்ட் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகி இங்கே இருக்கும். ஒரு 30 days அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டைமுக்கு அப்புறம் இது டோட்டலாக டெலீட் ஆகிரும், சரிங்களா? ஸோ அந்த 30 daysக்குள்ளே ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலீட் பண்ணதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வச்சு செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் வரும், ஒன்று பெர்மனெண்ட் டெலீட் வரும். பார்த்தாலே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா டெலீட் இருக்கும், ரீஸ்டோர் இருக்கும். ஸோ டெலீட் பண்ணுறதுனால நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் கொடுத்தாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரீசெண்டாக டெலீட் பண்ண போஸ்ட்டை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம தெரியாமல் கூட டெலீட் அமுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.